ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினும் யானும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, ரொம்பவே டைம் ஆச்சு, இந்த டைம் நீ ஏன் என்னை கூப்பிட்ட? அது நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், அதனால தான். இவ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்புறம் எனக்கும் பிரின்சஸ்க்கும் நடக்க போகிற அந்த மேரேஜு எனக்கு தெரியும். ராஜா வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியல. அவரோட சொந்த பொண்ணை எந்த விஷயத்தில் யூஸ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு. அவருக்கு அவரோட விஷயம் மட்டும்தான் முக்கியம். மற்ற எல்லாருமே அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதில் நீ என்ன ஏதாவது ப்ளேம் பண்ணுறியா அப்படின்னு. நான் எப்படி உன்னை நினைக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். பிரின்சஸ் வந்து ரொம்ப நாட்டியாக இருப்பாளே தவிர அவள் உன் மேலே வச்சுருக்க லவ் எல்லாமே உண்மை தான். உங்கள் வெட்டிங் அப்புறம் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. இந்த டைம் அவளை பற்றி நினைக்கிறதுக்கான டைம் கிடையாது. நம்மளோட லைஃப்பை பற்றி தான் யோசிக்கணும். இந்த சிட்டியில் இருந்து நம்ம என்பைக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி. நம்ம பெர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒரு அரை மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரத்துலேயே நம்மளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த சிட்டியை சுற்றி ஆர்மி மெம்பர்ஸ் வந்துட்டு கேம்ப்பு போட்டிருக்கானுங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்து கேம்ப்பு போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான ஒரு மேப்பு கிடச்சாதான் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நாளில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொன்னதே கிடையாது. ரொம்பவே தேங்க்ஸ். இந்த 3 வருஷத்தில் நீ என் கூட இருந்து என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ இல்லை அப்படின்னா நான் எப்போவோ அந்த ஜெயிலில் இறந்து போயிருந்திருப்பேன். நீ மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. உன்னை கண்டிப்பாக என்னோடய ஹோம் டவுனுக்கு கூட்டிகிட்டு போவேன். உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ அங்கே பண்ணலாம். ஒரு ராணி மாதிரி கண்டிப்பாக உன்னை நான் வாழ வைப்பேன். என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? நீ நானும் வேறு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்பை வந்து என்னோடய ஹோம் டவுனு, என்னோடய ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எமோஷ்னல் ஆகிட்டுருக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு. இதுக்கப்புறமா லூனா கான்கிபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லூவோட ஸ்டாச்சு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை நான் மீட் பண்ணி பேசினேன். அவளுக்கு அவள் யாரோட பொண்ணு அப்படின்ற விஷயங்களே தெரியல. அவள் என்னையுமே முழுசாக மறந்துட்டா. அவள் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயங்களையுமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அவள் என்னோடய பாஸ்ட்டை ரிவெல் பண்ணுவா, என்னோடய குழந்தையுமே அவள் ஹர்ட் பண்ணுவா. ஸோ நீங்கள் சொர்க்கத்துலேருந்து எங்களை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பொண்ணையும் என்னையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா யான் அப்புறம் லின்ஷி 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. யான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து எஸ் ஆகவே முடியாது. ஸோ இந்த சிட்டியை நம்ம அட்டாக் பண்ணுறதை விட வேறு வழியே கிடையாது அப்படின்னு. அந்த நேரம் அந்த அஜின் பார்த்திங்கன்னா ஒரு புறாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு. லின்ஷி பார்க்குறா, இது நம்மளோட புறாவே கிடையாதே அப்படின்னு. ஸோ யான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். உன்னோட பழைய ஃப்ரெண்டு உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறா அப்படின்னு. எது? என்னோட பழைய ஃப்ரெண்டா? இது ஏதோ ட்ராப்புன்னு நினைக்கிறேன். என்ன ட்ராப்பாக இருக்க போகுது? என்ன கொலை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்போயோ வந்து கொலை பண்ணியிருந்துருக்கணும். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கூப்பிட மாட்டாங்க. வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அங்கே இந்த லியான் ஸ்டேட்டோட பிரின்சஸ் தான் இருக்கா. இவளை பார்த்தோன்னேயே லின்ஷி பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. என்னம்மா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் மீட் பண்ணுறோம், இப்போயுமே கத்தி எடுப்பியா அப்படின்னு. யான் வந்து கேட்குறான், யார் இவ அப்படின்னு. இவ லியானாட்டோட ஸ்பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து கேட்குறான், நீ எதுக்கு என்னை பார்க்கணுன்னு சொன்ன? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? எனக்குமே இந்த வைசிட்டி வந்துட்டு பிடிக்காது, அதை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே எண்ணத்தோட தானே நீயும் இருக்க. ஆனால் உன்னால் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா உனக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்ல, அப்போ தானே நீ இந்த சிட்டிலேருந்து வெளியே போவ. அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த கேட்டில் என்னோட 2 ஆட்கள் வந்து வேலை செய்கிறானுங்க. அவனுங்க உனக்கு கேட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஆனால் உனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது நிறையாவே இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் எதிரியான சிட்டி அப்படின்னா இப்போதைக்கு இந்த வைசிட்டி தான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு தானே பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா நம்ம பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் பரபரப்பாக எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவளோட அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது சுத்தமாகவே பிடிக்கலை. நீங்கள் ஏன் யானை இந்த அளவுக்கு விரும்புகிறீங்க? ஆனால் அவன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் உங்களை எனிமையாக தான் பார்க்குறான். ஆனால் நீங்கள் ஏன் லவ் பண்ணுறீங்க? உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தவங்களை நம்ம உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க
என்ன நினச்சாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தோணும். அது உனக்கு புரியாது சொன்னாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வில்லெல்லாம் விட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். என்னாச்சு? யான் வந்து கல்யாணம் பண்ண போகிறான், அதனால உனக்கு ரொம்ப சுகமாக இருக்கா? அதனால தான் உன்னோட டார்கெட்டை கரெக்டாக குறிப்பாத்து அடிக்க முடியலையா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கால. நான் உன்னோட சுப்பீரியர், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி போகிறேன், இது ரொம்பவே ரூடாக இல்லையா அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன சொல்ல வர? யான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கு அப்படின்னு. ஏன் உனக்கு ஹாப்பியாக இருக்க? ஆமாம், நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவள் கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவ்வளோ வருஷமா நீ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக கம்பெனிலாம் கொடுத்துட்டு இருந்த, இப்போ அவன் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு. இவ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. லூசுத்தனமாக ஏன் பேசிகிட்டு இருக்க? நீ ரொம்பவே ஸ்மார்ட் தானே, உனக்கு இந்த கல்யாணம் ஏன் நடக்குது அப்படின்றது தெரியாதா? சும்மா ஏன் நடிக்கிற அப்படின்னு. அதான் உனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கே, அப்படியே நீங்கள் 2 பேரும் எஸ்கேப் ஆகாமல் இங்கே இருந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க? உண்மையை சொல்லு. நீ ஒரு நாளும் யானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சாவை நோக்கி தான் போயிட்டுருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறா. நீ நல்லா ஒரு பதவியில் இருக்க, உன்னோட ஃபேமிலியும் நல்லா வெல்த்தியாக இருக்கு. பேசாமல் நீ மூடிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனையில் தலையிட்டு இருக்க? ஏன்னா நான் உன்னோட எனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீ எனக்கு எனிமையாக தான் இருக்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இங்கே பாரு, பல தடவை நான் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன், நீ அந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகாத. அது உனக்கு தான் பிரச்சனை. உன்னோட லைஃப் ரொம்பவே டேஞ்சரில் போய் முடியும். இங்கே பாரு, எனக்கும் யானுக்கும் நடுவில் நீ வராத. எங்களோட பாதையை தடுத்த அப்படின்னா நானும் அவனும் உனக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இவன் அந்த டேஞ்சரை நோக்கி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாமே பரபரப்பாக பார்த்துட்ருக்கா. இவளை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க. இவளும் கேட்குறா, என்னம்மா என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க போல், என்ன விஷயம் அப்படின்னு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஸோ நான் அவளை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. சொல்லுங்கம்மா அப்படின்னு இவ ஆர்வமாக கேட்டால் அந்த அம்மா கன்னத்துலேயே பொலிர்னு ஒன்று விடுது. நீ என்ன பைத்தியம்மா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. எனக்கு அந்த லியானெல்லாம் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. லியானை மட்டும் இல்லை, வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு அவனை பிடிக்கலைன்னா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? உங்கள் அப்பா கிட்ட போய் எதுக்காக யானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ கெஞ்சின? அம்மா உங்களுக்கு புரியாதும்மா, நான் அவனை அந்தளவுக்கு நேசிக்கிறேன். நான் அவனோட இருக்கணும், அவன் கூட இருந்து நான் அவனை பாதுகாக்கணும், அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. நீ ஏன்னா லூஸ் ஆடி 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சனால தான் அவனை பாதுகாக்கணும், நான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் அந்த மாதிரி நினைக்க மாட்டான். உன்னை எனிமையாக தான் பார்ப்பான். உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண போகிறான் அப்படின்றது நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ லூசுத்தனமாக ஏதேதோ பண்ணி லைஃப்பில் நீயே மண்ணலி போட்டுட்ருக்க அப்படின்னு அந்த அம்மா புலம்பிகிட்ருக்கு. இதுக்கப்புறமா அந்த லூனா கான்கிபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருக்கும்போது கூப்பிட்டு விடுறேன், அப்போ வந்து என்கிட்ட பேச அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுடாலாம் அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவனுக்கு பயங்கர காண்டாயிட்டுருக்கு. ஸோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவன் தான் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ராஜா கிட்டே அமுச்சு வச்சுருந்துருப்பான் போல். நீ எப்படியாவது கான்கிபைனாக மாறிடு, அப்போ தான் நீ எனக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ இவளும் அந்த இடத்துக்கு வந்து கான்கிபைனாக மாறிட்டா. ஆனால் இப்போ வந்துட்டு அவள் மதிக்க மாட்டா. இருடி இரு, உனக்கு எல்லா பதவியுமே நான் வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீ என்னையவே மதிக்க மாட்டியா, உனக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்பில் தான் இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த லியான் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான் கையில் ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு. ஐயோ இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையா அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கான். உனக்காக தான் இந்த ஃப்ளவரை கொண்டு வந்தேன், இதோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கும், வாங்கிக்கோ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பேசாமல் போயிரு, எனக்கு உங்ககிட்ட பேச நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னம்மா இப்படி சொல்கிற? அப்புறம் உனக்காக சில மேக்கப் ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும்டே. எனக்கு உன்னை பிடிக்கலடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அப்படியா? என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலையா? பொம்பளைங்க மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, அப்புறம் உன்னோட கண் மூக்கு வாயின்னு எனக்கு எதுவுமே பிடிக்கல, அப்புறம் உன் மேலேருந்து ஒரு ஸ்மெல் வருதே, அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இவன் பார்த்தீங்கன்னா கோவப்படுவானா, நெளிச்சிட்டு இருக்கான். அடட ரொம்பவே வந்துட்டு போல்டாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறியே,
இதனால தாம்மா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படி. இவளுக்கு வெறுப்பாயிட்டு இருக்கு. இங்க பாருடா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை விட்டு கொஞ்சம் தூரமாவே இரு. அது உன்னோட உடம்புக்கு தான் நல்லது. என்னோட கைக்கு மட்டும் வேலை வச்சிடாத அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் என்னைக்கு கேட்டிருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கானா, அவ்வளோதான். இவ அப்படியே தூக்கி போட்டு ஒரு மிதியை மிதிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ எல்லா மேடும் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். அம்மா என்னாச்சு, என்ன நடக்குது அப்படி. இந்த லியானோட மெய்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் அந்த பொண்ணுனால தான். அவள் ரொம்பவே அரகண்டாக நடந்துக்கிறா. எங்களோட பிரின்ஸை இந்த மாதிரி தான் நடத்துவாளா, அவளுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. அப்போ லியான் பார்த்தீங்கன்னா, நானாக தானே கீழே விழுந்தேன், நீ என்ன லுசுத்தனமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா குடுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கான். என்ன, நீ கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போறியா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு. என்னை ஏன்டா கூப்பிடுற அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு. இல்லை ஆம்பளைங்களோடலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. யான் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, இங்கே ஆர்மி மெம்பர்ஸ் எங்கெல்லாம் கேம்ப் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும், அப்போ தான் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. நம்ம இவனோட இந்த சிட்டியை விட்டு வெளியே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எஸ்கேப் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, உண்மையா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்கானா. ஹீரோ பார்க்குறான், என்னை மட்டும் மதிக்காத, என்னை மட்டும் ஒரு ஆளாவே நினைக்காத, ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா குதிரையில் தான் அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட கொஞ்சம் ஆர்மி மெம்பர்ஸ் வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, உனக்கு இந்த ஹண்டிங் எல்லாம் பிடிக்குமா. எனக்கு பிடிக்காதுப்பா. ஏன், ஏன்னா அனிமல்ஸுக்கும் லைஃப்லாம் இருக்குல்ல, அதை போய் நம்ம ஏன் ஹர்ட் பண்ணோம். ஓ, நீ அவ்வளவு நல்லவனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்மி மெம்பர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட பேசுகிற மாதிரியே அவங்களையுமே நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த லியான் நாட்டோட பிரின்சஸை காட்டுறாங்க. அவள் கேட்குறா, அந்த லியான் வந்து இந்த சிட்டியோட அவுட்டருக்கு போயிட்டானாமே, நான் கேள்விப்பட்டேன், எல்லா விஷயங்களும் ஏற்பாடு பண்ணியாச்சா அப்படின்னா. எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த முகரக்கட்டியை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லியானா அப்புறம் கொஞ்சம் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அம்பு வில்லெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் யதார்த்தமாக நோட் பண்ணுறா. அவனுங்க பார்த்தீங்கன்னா சரசரன்னு அந்த அம்பை விட்டுட்டு இருக்கானுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லியானா அப்படியே பிடிச்சி கீழே விழுந்தார். இவங்க கூட வந்த காட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுறானுங்க. ஸோ அவனுங்க பார்த்தீங்கன்னா சரசரன்னு அந்த அம்பெல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்களா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றுன்ற பேரில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி கொடுத்துட்ருக்கா. இங்கிட்டு வயிற்றுல குத்துறா, அவன் பார்த்தீங்கன்னா பேக்கில் போகிறான், இங்கிட்டு ஒரு ஆரோ போகுது. இந்த ஆரோலேருந்து இவனை காப்பாற்றுறன்ற பேரில் அவனை பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்துட்டு இருக்கா. அவன் சரியான அம்மாஞ்சியாக இருப்பான் போல், ஆன்னு கத்திக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கப்புறம் முடியாது, ஓடுடா ஓடு அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவனை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. இவனும் பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போது இவனை பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அட்டாக் பண்ண வரானா. அப்படியே இவனை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கத்தி பார்த்தீங்கன்னா இவளோட இடுப்பில் வந்துட்டு அப்படியே வெட்டிடுது. பயங்கரமாக ரத்தம் வேற வருது. இவளுக்கு பெயினாக வேற இருக்கும் போல. ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஃபஸ்ட்டு வாடா அப்படின்னு அவனை இழுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அப்படியே சுற்றி பார்க்குறா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு மரம் இருக்குது. ஸோ இவன் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காளா. அவன் பார்த்தீங்கன்னா ஆன்னு போய் கத்திட்டு போய் விழுந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு எஜ்ஜை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்றான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பு மாதிரி மேலே போயிட்டுருக்கான் கத்திக்கிட்டே. இதுக்கப்புறமா இவன் வந்துட்டு அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே மேலே சங்கின்னு போயிட்டு இருக்கா. இவனுங்களும் துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, கீழே குதிடா. ஐயோ என்னால் கீழெல்லாம் குதிக்க முடியாது, நான் இது வரைக்கும் குதிச்சதே இல்லை, மூதேவி செத்துருவ குதி அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவளும் பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறா. இதுக்கப்புறம் யானை காட்டுறாங்க. லின்ஷி வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட ஃபோர்ஸை வச்சு அந்த கேட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்மளால் தப்பிக்க முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். அதே சமயம் அந்த பிரின்சஸையுமே நம்மளால் நம்ப முடியாது, அவள் சரியான ஈவில், நம்மளை எதுலையாவது கோர்த்து விட்ருவா. அதனால் நம்ம வந்துட்டு அந்த ஜவுளி ஆர்மியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும், அச்சுவா அதில் நீ யூஸ் பண்ணாத, எனக்கு அது பிடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆபத்து. இவன் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கானா. பிரின்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ராஜாவோட ஆர்டரை மீறின மாதிரி ஆயிரும், அது நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. இங்கே பாரு, அச்சுவோட லைஃப்பை காப்பாற்றுறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அந்த ராஜாவோட வார்த்தைலாம் எனக்கு பெருசு இல்லை, நான் ஹீரோயினை காப்பாற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அந்த லியான் கூட தான் போயிருக்கா. அந்த லியான் இறந்து போனா அப்படின்னா அது நம்மளுக்கு தான் நல்லது. ஏன்னா அவன் செத்து போனான்னா அந்த லியானோட ஸ்டேட் வந்துட்டு சண்டைக்கு வரும்.
ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் இதுக்காக தான் அவனை தனியாக கூப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இதுக்குள்ளேயுமே ஒரு பிளான் இருக்கும் போல். அந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தில் கடந்துட்டுருக்கா. லியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்ருக்கான். அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு, நீயே இவ்வளவு ஸ்டூப்பிடாக இருக்க, உனக்கு தெரியாதா நான் இங்கே செத்து போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது தெரிஞ்சுமே நீ எதுக்காக என்னை காப்பாற்றின அப்படின்னு அப்படியே சோகமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். வெப்படா கண்முழிப்பா அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா கண்முழிச்சு பார்க்குறா. இப்போ உனக்கு ஓகேவா ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ ஒன்றுமே பண்ண வேணாம், மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, இவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்பரா தெரியும், ஆனால் எனக்கு தெரியும், இவனுங்க கண்டிப்பாக எங்கள் சிட்டியிலேருந்து தான் வந்திருப்பானுங்க. ஏன்னா நான் இங்கே இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட அண்ணா வந்து க்ரௌன் பிரின்ஸாக மாறிடுவான், அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்களில் யான் வந்து நான் சாகணும்னு எதிர்பார்ப்பான். ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னா இந்த வெயி சிட்டிக்கும் எங்கள் சிட்டிக்கும் வந்து சண்டை வந்துடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி யானும் நீயும் இங்கேருந்து என்பைக்கு தப்பிச்சு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் கூட அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ என்னை காப்பாற்றினதுனால கண்டிப்பாக இது உண்மையாக இருக்காது, பொய்யா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஓ இப்படியும் இருக்குமோ அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்துடுறானுங்க. ஸோ கரெக்டாக இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே சண்டை பயங்கரமாக போட்டுட்ருக்கா. இவனும் பார்க்குறான், ஆத்தாடி வந்துட்டானுங்களா, கையெல்லாம் தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படித்தாம்மா அடிமா அடிமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துடுறா. ஐயோ என்ன ஆச்சு உனக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அப்படியே அடிபட்டு கிடக்கான். அதுலேயுமே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கானா, அவனை கொலை பண்ணுடா அப்படின்னு. எது நானா, நான் வந்து கொலை பண்ணுறதா, டே போடா போய் கொலை பண்ணுடா, இல்லைன்னா அவன் நம்மளை கொன்றுவான்டா அப்படின்னு. சரி சரி நான் அவனை கொலை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து அப்படியே நீட்டிகிட்டு இருக்கான். இங்கே பாடுறா, கிட்ட வந்தீனா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து ஓங்குறானா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போய் விழுந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இவன் ஒரு பிரின்ஸாக இருந்துக்கிட்டு ஒன்றத்துக்கும் லைக் இல்லையே அப்படின்னு ஒரு பின்னை தூக்கி போட்டு அப்படியே அவனை கொலை பண்ணிடுறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவனோட மூஞ்சிக்கு நேரம் அந்த கத்தி நிற்கிது. அச்சோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகணும், இது ரொம்பவே டேஞ்சராக இருக்குது, வகவா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. இவன்கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யான் வந்து இந்த மாதிரி சிட்டியை தாண்டி போகிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க பிஏட்ட சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட ஆட்களை ஒன்று திரட்டு, கண்டிப்பாக நம்ம யானை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் பிரின்ஸ் கிட்ட இந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாத, நம்மளே இந்த விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டு இருக்காங்க. யான் வந்துட்டு சிட்டியை விட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்னா ஒன்று நம்ம ஹீரோயின் வந்து டேஞ்சரில் இருப்பா, அப்படி இல்லைன்னா அந்த லியானை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்துட்டுருக்கான், கண்டிப்பாக நம்ம அவனை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. அவனால் முடியல போல். ஸோ அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் எடுத்து கொடுக்குறான். அது அப்படியே வைக்கும்போது எரிச்சலாக இருக்கும் போல். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஷோல்டர்லேயே சாஞ்சுக்கிறாளா. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த நிலமையில் ஒன்றால் தனியாக சண்டை போட முடியாது, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. நான் தனியாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ எதிரிங்க சுற்றி சுற்றி வருவானுங்க தெரியுமா, இந்த மாதிரி நிலைமையிலும் நான் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, ஆனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத, என் உயிரை கொடுத்துனாச்சும் உன்னோட உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டச் ஆயிடுது, என்ன பொண்ணுயா அப்படின்னு. சரி நீ இங்கேயே உட்காந்துக்கோ, நான் வந்துட்டு அவனுங்கள அந்த சைடு ஓடி போய் டைவர்ட் பண்ணுறேன், உன்னை நோக்கி வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வச்சுக்கோ, இதை நீ ஒரு திருப்பினா உள்ளேருந்து 50 நீடில் வரும், இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தாரு, இப்போ நான் உனக்காக கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடுறான். அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸுமே துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கொலை பண்ணுறதுக்கு அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கானுங்க. இவளும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. முன்னாடி இவங்க வந்து நிற்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே திருகி விடுறா. அதிலிருந்து சரசரன் நீடெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவ அப்படியே கண் முழிச்சு பார்த்து பதறிறா. ஏ நீயா, நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க, என்னை எப்படா கண்டுபிடிச்ச அப்படி. எங்கே அந்த பிரின்ஸு எஸ்கேப் ஆயிட்டானா, செத்துட்டானா, இல்லை நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு. இவ அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் தான் தூங்கிட்டு இருந்த, கொரட்டை விட்டுட்டு இருந்த, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படின்னு. சரி இந்தா தண்ணி குடி அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கா.
எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அட நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாதுன்னு, நீ என்ன கேட்குறியா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான்ட்டு, என்னடா பண்ணுற, விடுடா விடுடா அப்படின்னு. மேடம் யாரோட ஹெல்ப்பையுமே எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல, நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நீ அதை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவளை விட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கார்ட்ஸ் கூட சண்டைலாம் போட்டுட்ருக்கான். அந்த சைடு யாரோ குதிரையில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க, வேறு யாரும் கிடையாது, நம்ம யான் தான். ஸோ ஹீரோனை பார்த்துட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் அப்படியே தூக்கி குதிரையில் உட்கார வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. டேய் நீனா, நீ ஏன்டா வெளியே வந்த, சிட்டிலேருந்து வெளியே வந்தது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்றுவாரு அப்படின்னு. யான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கலை. இவங்க 2 பேரும் போகிறத நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சி வந்துட்டுருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக வந்துட்டியா, இந்நேரம் நான் செத்துருப்பேன். சரி வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறான். சண்டைக்கு நடுவில் இது என் கையில் கிடச்சிச்சு, மேபி இந்த அட்ரஸுக்கு போ, உனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோ அந்த அசிஸ்டண்ட் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ட்ராப்பு தான். நம்மளை இந்த நாய் யூஸ் பண்ணியிருக்கு. நம்மளோட சிட்டியில் எங்கெல்லாம் ஸ்பை இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினைக்கிறான்ட்டு. ஸோ அப்படியே ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸோட அசிஸ்டண்ட் இருக்கால்ல, அவளை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டானுங்க போல். ஸோ இவளை ஒரு இடத்துல அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு மாதிரி மயக்கமாக ஒரு மாதிரி கிறக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கா, அதாவது வசியம் பண்ணுறாங்க போல். இவன் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்குறானுங்க. உண்மை சொல்லு, உங்களோட ஸ்பை எல்லாரும் இங்கே எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஒரு பையன்தான் பேசுகிற மாதிரி இருக்கு, ஆனால் இவ வசியத்தில் இருக்கிறனால இவகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் வந்து கேட்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 யார் யாரெல்லாம் இங்கே ஸ்பையாக இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. இவ ஒன்றுத்தையும் சொல்ல இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணி ஒரு ஆளாக மடக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பிரின்சஸ்க்கு தெரியாமையா இருக்கும். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட ஸ்பை எல்லாத்தையுமே இங்கேருந்து கிளம்ப சொல்லு, நம்ம நாட்டுக்கு சீக்கிரம் போக சொல்ல அப்படின்னு. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம யானுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா, அந்த விஷயங்களை வேற ஒருத்தவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். எல்லா இடத்துலையுமே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையுமே ஸ்பை இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுவோமா, இல்லை அவனுங்க இந்நேரத்துக்கு எஸ்கேப் ஆகி போயிருந்துருப்பானுங்க, அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், விட்டுரு. இந்த விஷயத்த நான் போயிட்டு நம்ம ராஜாட்ட சொல்லவா, இல்லை வேண்டாம், நம்ம ஆட்களை வச்சு இதை டீல் பண்ணி முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த லியான் வந்து நம்மளையே யூஸ் பண்ண ட்ரை பண்ணான்ல, அதனால அவனுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கா. அவளை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த லியான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம யானுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அதாவது அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்து எங்கெல்லாம் கேம்ப் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான ஒரு மேப்பு தான். ஸோ இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு தப்பிச்சு போயிடலாம், இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னு தானே நினைக்கிறீங்க, ஏன்னா ராஜா வந்து ரொம்பவே மோசப்பா, உங்களுக்கு பண்ண விஷயங்கள் ரொம்பவே அநியாயம், அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி நான் இங்கேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, இன்னொரு டைம் நீ இந்த மாதிரி பண்ண உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் அவன் இவ்வளோ அரகெண்டாக நடந்துக்கிறானே, ஒரு வேலை அந்த பிரின்சஸோட அசிஸ்டன்ட் வந்து மாட்டிக்கிட்டாலே அதனாலயா? இல்லை நான் வந்துட்டு ஹீரோயினை இதில் இழுத்து விட்டேன்ல, அதனால் அவன் கோவப்படுறான். இந்த பிளானில் ஹீரோவுமே உள்ளே வந்துட்டானே. ஹீரோ வந்து யானை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்ம பிளான் எதுவும் கெட்டு போயிருமா அப்படின்னு. மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் என்ன பிளான் போட்டிருக்கான் அப்படின்னா, இவன் வந்துட்டு இந்த சிட்டியை விட்டு வெளியே போனால் அந்த பிரின்சஸ் வந்து இவனை கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாத்தையுமே விடுவா அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வேணுக்குனுமே ஹீரோயினை கூப்பிட்டு போயிருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி ஆபத்தில் இருந்தால் கண்டிப்பாக யான் உள்ளே வருவான். யான் வந்து சிட்டியை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அவனை தடுக்கிறதுக்கு வருவான்.
ஸோ ஹீரோ உள்ளே வந்துட்டான் அப்படின்னு இவங்க ஸ்டேட்டோட ஸ்பை எல்லாருமே இங்கே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவனுக்கு எனிமீஸ் தான். இவனை கொலை பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமாகவே இருக்குது. அது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஹீரோவை வச்சே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இத்தனை வேலையும் பார்த்துருக்கான். ஸோ இவனை நம்ம அம்மாஞ்சி நினச்சது ரொம்பவே தப்பு. சரியான குள்ளநரியாக இவன் தான் இருக்கான். திரும்பவும் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. ஸோ கண் முழிச்ச உடனேயே அவன் கேட்குறான், உனக்கு பெயின் எதுவும் இருக்கா? இல்லை, ஓகே தான். நீ எதுக்கு அந்த சிட்டியை விட்டு அந்த லியான் கூட போனேன்? அது நான் வெளியே போனேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேம்ப்பு போட்டிருக்கானுங்க அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கலான்னு தான். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அந்த லியான் இங்கே வந்தான் நீ தூங்கிட்டு இருக்கும்போது. அப்படியா, அவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. அது வந்து அந்த மேப்பை கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு தெரியும் அவன் அம்மாஞ்சி மாதிரி நடிச்சிட்ருக்கான், ஆனால் அவன் சரியான குள்ளநரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. சரி அப்புறம் அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்திங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி சொல்லிகிட்ருக்கா, நான் உங்ககிட்ட அந்த ஷவுலி ஆர்மியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏதோ அவனுங்க ஒரு துரோகி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா யானை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ உண்மைக்குமே அந்த பிரின்சஸை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு. ஆமாம், உனக்கு ஏன் டவுட்டு? சரி அவளுக்கு என்ன நீ ரிட்டன் கிஃப்ட் கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்பா நீ ரொம்ப க்யூரியஸாக இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லியான் ஸ்டேட்டோட ஸ்பையெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்லேயுமே 2 பேரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா பிளானுமே இவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணிடு, அது நல்லதில்லை அப்படின்னு. முடிஞ்சா நீ என்ன ஸ்டாப் பண்ணி பாரு அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த விஷயத்தை பற்றி தான் அவங்களோட பேசிகிட்டு இருக்கான். இப்போ லின்ஷி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அப்போ எல்லா உண்மையுமே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கேட்டில் அந்த 2 ஸ்பை இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவானே, நம்ம தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. நீ என்ன சொல்ல வரன்றதே எனக்கு புரியுது. ஆனால் அச்சுவோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முக்கியம். நீ எதுவும் பண்ணாத அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடை பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு யான் வந்துட்டுருக்கான். யான் நீயா, நீ என்னை பார்க்குறதுக்காக வந்தியா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜா வந்துட்டுருக்காரு. அப்பா, யான் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. ராஜாவும் பார்க்குறாரு, நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகாமல் இவளை வந்து ஏன் பார்த்துட்ருக்க? சரி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு என்பைக்கு ரிட்டர்ன் போவீங்கள்ல, உனக்கு எந்த ஆர்மி வேணும் நீனே சொல்ல அப்படி. எந்த ஆர்மி கேம்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களே அதை பார்த்து கொடுங்க அப்படின்னு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே, அவன் உன்னை என்பைக்கு ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போவான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, ராஜா மன்னிக்கணும், அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த 3 வருஷமாக நான் அவனை பார்க்கவே இல்லை, அவன்கிட்ட பேசவே இல்லை. ஸோ நானும் அவனும் இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சரு. நீங்கள் வேறு யாருன்னாச்சும் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. என்னப்பா சொல்கிற? சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஃப்ரெண்டு. சரி, இந்த 3 வருஷத்தில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கவே இல்லையா? இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுவே இந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆயிடுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சு போல, அப்படியே கொஞ்சம் நடக்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லின்ஷி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு. சரியாயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இவனும் அப்படியே தயங்குறாளா, என்னன்னு சொல்லுங்க. ஷவுலி ஆர்மியிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க உன்னை தேடி, ஆனால் நீ தூங்கிட்டு இருந்தியா, நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த சைடை அந்த ஜெனரலை காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்ருக்கானுங்க, இவனை கொலை பண்ண போகிறானுங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரோலாம் ஹீரோயின் விட்டுட்டு இருந்திருப்பாள். அப்போ கூட சொல்லுவான்ல, அவங்க ஏரோ வந்து பழசாயிடுச்சு, நான் புதுசாக உங்களுக்கு மாற்றி தரேன், அந்த வாரண்ட்டை நான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து எழுதி கொடுத்துருந்துருப்பான்ல. அந்த வாரண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ புது ஏரோ தானே வச்சுருப்பானுங்க. இப்போது இந்த கமெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, உங்ககிட்ட வாரண்ட் இருக்குன்னு சொல்கிறீல்ல, அதை காட்டு, இல்லைனா நீ இந்த ஏரோவை திருடிட்ட அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்து உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேணால் சொல்லிக்கோடா, நான் திருடலை, அது எனக்கு தெரியும், உனக்கு கொலை பண்ணணுமா கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க. உடனே இவ பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கா.
ஹீரோ அந்த வாரண்ட்டை என்கிட்ட தான் கொடுத்தான், நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு பதிலாக இவன் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறான், அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ கொலை பண்ணணும்னு நினச்சா என்ன கொலை பண்ண அப்படின்னு கமெண்டர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா உன்னை நான் கொலை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்படியா? ஆனால் உனக்கு நான் ஒரு வார்ன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து லியானை காப்பாற்றிருக்கேன். ஸோ அதனால் ராஜா வந்து எனக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீ என்னை கொலை பண்ணுற அப்படின்னா, அதாவது ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லாமே நீ என்னை கொலை பண்ணனா பிரச்சனை உனக்கு தான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து உன்னை கொலை பண்ணுறேன் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த ஷவுலி ஆர்மியில் இருக்கிறவங்க, எங்களுக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.